தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிலிருந்து விலகினார், சசிகலா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவிலிருந்து விலகினார், சசிகலா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஐயப்பன். உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர். உசிலம்பட்டியில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு என்பதால் ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறினார். எடப்பாடி பக்கம் போய் நிற்கவில்லை. கடைசி வரை ஓபிஎஸ் ஆதரவாளராகவே இருந்தார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த போது கூட அவரும் போய் திமுகவில் இணைத்து கொண்டார். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு தொகுதிகள் வழங்கப்படும் என திமுகவில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. கடைசியில் ஓபிஎஸ்க்கு மட்டும் தொகுதி வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் மகன்கள் இருவருக்கும் வழங்கப்படவில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாருக்கும் தொகுதி வழங்கப்படவில்லை. உசிலம்பட்டி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐயப்பன் அவர்கள் இதனால் அதிருப்தி அடைந்து திமுகவிலிருந்து விலகியுள்ளார். ஓபிஎஸ் ஒரு துரோகி என குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் சசிகலாவிடம் அவர் போய் சரணடைந்தார். சசிகலா முன்னிலையில் அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் தன்னை இணைத்து கொண்டார். தற்பொழுது சசிகலா கட்சி வேட்பாளராக உசிலம்பட்டியில் அறிவிக்கப்பட்டுள்ளார். உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலா கட்சி வேட்பாளராக ஐயப்பன் போட்டியிடுகிறார். உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலா கட்சிக்கென ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது. ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் சசிகலாக்கென ஒரு 30,000 வாக்குகள் வேண்டுமானால் வாங்கலாம். ஒரு 60,000, 70,000, 80,000 வாக்குகள் வாங்கி ஐயப்பன் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. சசிகலாவுக்கென வெற்றி பெறக்கூடிய ஒரு செல்வாக்கு இருந்தால் சசிகலாவே உசிலம்பட்டியில் போட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் சசிகலா உசிலம்பட்டியில் போட்டியிடலை. ஆக தற்பொழுது சசிகலா கட்சி வேட்பாளராக ஐயப்பன் போட்டியிடுகிறார். திமுகவிலிருந்து விலகியுள்ளார். ஐயப்பன் சசிகலாவில் கட்சி சார்பாக போட்டியிடுவது அதிமுக வாக்குகளுக்கு ஒரு பாதிப்பு, அதிமுக வேட்பாளருடைய வெற்றிக்கு ஒரு பாதிப்பு. ஆனால் அங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் போட்டியிடுது. ஆக அதிமுக எளிதில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டது. தற்பொழுது ஐயப்பன் சசிகலா கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதால் அங்கு அதிமுக வேட்பாளர் வெற்றிக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது.